ஆண்டவர் எதிர்பார்க்கிற சபையில வரும்பொழுது அவன் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா வேதம் சொல்லுது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம். எபிரேயர் 10வது அதிகாரம். இது ஆண்டவர் இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தினால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அழகா ஆண்டவர் பவுல் அவர் சபை ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் சந்ததிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா, ஆண்டவர் சொல்ற ரட்சிக்கப்பட்ட ஒருவர் சபை கூடி வருதலை நிறுத்திவிடக் கூடாது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள மோசமான நூதன உபதேசங்கள் சொல்லுது பாருங்க, ஆலயத்துக்கு போகண்டாம். மோசமான நூதன உபதேசங்கள் இன்னைக்கு பாருங்க, ராபோஜனம் கூட, திருவிருந்து, பரிசுத்த திருவிருந்து கூட டிவியிலே நடக்குது, லைவா நடக்குது. ஒரு இடத்துல இருந்து அவங்க அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஆட்கள் வீட்டில் இருந்து அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு உண்மையான ஆழமா உள்ள போய் பார்த்தா அது பெரும் பாவம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது ஆலயம் நமக்கு மனசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டில் ஆராதித்தா போதும், நமக்கு மனசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டில் இருந்தா போதும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஒரு மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட்டதற்கு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவருக்கு திட்டம் நிறைவேறணும்னா அவன் கர்த்தருடைய சபையில கூடி வருவதை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப ஒரு மாசம் லீவ் இருக்கு இல்லையா, இந்த பிள்ளைகள் இப்ப நிறைய பிள்ளைகள் ஏன் 10வது கடந்த நாள் ஒருத்தன் வந்து ஜோம் பண்ணிட்டு போறான். நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி பாஸ்டர் 9வது பரீட்சை எழுதி முடிஞ்சிட்டு 10வது கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு ஜோம் பண்ணி விடுங்க. ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இப்ப அவங்க வகுப்பு நடத்தணும்? இந்த வெயில் நேரம் ஏன் இந்த பிள்ளைகளை திருப்பி 10வது இனி ஆரம்பிக்கிறதுக்கு நாள் இருக்கு, இப்ப லீவு நடந்து லீவு, இப்ப பிள்ளைகளுக்கு ஏன் இந்த 9வது முடித்த பிள்ளைகளை கொண்டு போய் 10வது பாடம் கற்றுக் கொடுக்க காரணம் என்ன? இந்த பிள்ளைகள் வீடுகளில் இருந்து அந்த படிப்பை விட்டு இந்த பிள்ளைகளுக்கு சிந்தனை மாறிவிடாம இருக்க தொடர்ந்து அந்த படிப்பை அந்த பிள்ளைகளுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வரணும்னா, ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியம். ஏன் சபையில நாங்க சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருக்கமா இருங்க? வெறும் ஞாயிற்றுக்கிழமையா வெறும் ஒரு நாள் அல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரோடு கூட நெருங்குகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வசனம் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை சபை கூடி வருதல் தரும். நமக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமாய் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, ஏன் சில குடும்பங்களில் ஆண்டவருடைய முன்குறிப்பு நிறைவேறல? நிறைய பேரை பாருங்களேன், வெளி இடங்களுக்கு போயிருப்பாங்க, அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ஆராதனைக்கு போவாங்க. இன்னும் அருமையான தம்பி தாவீது ராஜா இங்க வந்திருக்குது நம்ம பார்க்கிறோம். இந்த ஐயாறுல வேலைக்கு வந்திருக்காங்க. அருமையான தம்பிக்க வாழ்க்கையில் கடந்த நாள் திடீர்னு நான் பார்க்குறேன், இங்கே வந்து ஈஸ்டர் நமக்கு அதிகாலையில் ஆராதனை முடிஞ்சு பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சது. அது இப்போ அவங்களுக்கு அங்கே வேலை இன்னைக்கு லீவு, மனைவி பிள்ளைகளோடு வீட்டில் இருக்க முடியும். ஏன் இந்த ஊரில் வந்து எங்கேயோ ஒரு சபை நடக்குதா, எங்கே ஒரு ஆராதனை நடக்குது கேட்டு இங்கே வருவதற்கு காரணம் என்ன? அந்த ஆராதனைக்குரிய அன்பை உணர்ந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. சத்தமாக சொல்லலாம். சில சூழ்நிலை, சில மரணம் இருக்கும், வேலை இருக்கும், முக்கியமான அதெல்லாம் கர்த்தர் அறிவார். அதை நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், அவ்வளவுக்குள்ள ஞானமற்றவனும் அல்ல. சிலர் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும், அப்படி இல்லை, அதெல்லாம் உங்க நிலைமை. ஆனாலும் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு கர்த்தர் மேன்மைப்படுத்தி பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வாதமா நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், எங்க இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு கிடைக்குது, நல்ல ஒரு படம் பார்க்க போகணும் போயிடாதுங்க. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அம்மா இருந்தா படம் பார்க்க விட மாட்டா,
அப்ப இருந்தா விட மாட்டா. நம்ம எங்கேயோ கிடக்கும், நல்ல ஒரு படம் புதுசா வந்திருக்கு பார்க்க போயிடலான்னு போயிடாதுங்க. இல்ல அந்த நாள் பார்த்து எங்கேயாவது பொருட்காட்சியோ ஏதா போட்டிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஏதாகிலும் ஒரு சபையில 1 மணி நேரமாகிலும் சபையில கூடி கர்த்தர் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது நமக்கு எத்தனை அதிகாரிகள் இருந்தாங்க. உமா சங்கர் IAS கலெக்டரா இருந்தார், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாகிலும் ஒரு சபையில் அவருக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறவராயிருந்தார். அதே போல ஆலங்கோடு பகுதியில் ஒருத்தர் காவல்துறையில் உயர் அதிகாரியா இருந்தார், மரித்து போனார். உயர் அதிகாரியா இருந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பியா இருக்கும்போது அவரை கண்ட தூத்துக்குடிய அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருந்தார் நம்ம ஆலங்கோட்டு பகுதியில். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேதத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு ஆலயத்தில் போய் கர்த்தரை பிரசங்கிக்கிறவராகிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்களோ, சனிக்கிழமை எல்லாம் ராத்திரி நீங்க பாருங்க, நேற்றுக்கு இருந்த 2 ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து மாட்டணும் பாப்போம், இவனை எப்படி மாட்டானோ பாப்பான்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அது இனி நமக்கு ஒரு வேலையும் இல்லை. ராத்திரி எல்லாம் கலத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் ஒட்டி எடுத்து எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு போயிட்டானோ. எனக்கு அடுத்து போனது, பாஸ்டர் எப்படி நாங்கள் நிற்கணுமா, அது எதுக்குன்னா நீர் இன்னும் வரையில இல்லையா அப்படின்னு கேட்டது. நாங்கள் நிற்கணுமா இல்லை போகணுமா? நான் என்ன பிள்ளை எல்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சாச்சு. நாங்கள் நீ கிளம்புடு, நான் இங்கே வந்து பார்க்க எல்லாம் அழகாக வச்சுருக்கேன். சத்தமாக கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. சத்தமாக சொல்லுங்களாமே. அது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளும் ஆராதனை நடத்துது, ஆம்பளை பையன் மாதிரி. சனிக்கிழமையெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். சிலர் இப்போ மனசுக்குள்ளே நினைக்குது, நீங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இங்கே அவனை கூட்டம் நடத்துறது, நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அங்கே காட்டுற வேலை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் சில நேரம் அப்படி சிலரை பார்க்கும்போது அப்படி தெரியுது. சரி, சனிக்கிழமை பாருங்க, முன்ன பாட்டு பிரசங்கம், நானா இவனை சொல்லதை கேட்டு நான் இங்கே முட்டி போடுவேன். யாவரும் முழங்கார் படிடுவோம் தேவ வாழ்த்து. நான் இந்த பச்சாரி இனி ஒரு நாள் அது சொல்லதை பார்த்தீங்கன்னா பெரிய போலீஸ் அதிகாரி இருப்பா தெரியுமா, இவங்களை லெஃப்ட் ரைட் வாங்குறது எங்கே போகிற இடத்துல, முடிவெட்ட போகிற இடத்துல பச்சு வாங்கிடுவாங்க. என்ன தெரியுமா, உட்கார வச்சுட்டு பிடிச்சி தலையை எங்கோடி வருது. ஏன்னா மற்ற மாதிரி இவனை தொட முடியாதா, ஒன்றும் செய்ய முடியாதா, ஒரு இழப்பு. அதே போல் இவனும் இந்த கூட்ட நடத்தத்தில் பார்ப்பாரு, பாஸ்டரா எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியை வாசிப்போம். 16 முந்தினார ஒரு ஆள் வாசிச்சுட்டு இப்படி பார்க்க, இவர் எழும்புனாரா கீழே உட்காந்துருக்கார். நான் தலை எழும்பினேன், முதல்ல இருந்தேன், பிறகு எழும்பிக்கிட்டேன். சரி, அவனுக்கு நம்ம எதுக்கு அப்படின்னு. சரி, நான் ஏன் சொல்ல, இந்த பிள்ளைகளுக்கு நான் இவன்கிட்ட கேட்கறது என்னன்னா, என்கிட்ட சொல்ல நான் வந்து ஆமான்னு சொல்லியிருக்கேன். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆலயத்தில் இவனை பிரசங்கம் பண்ண போகணும். கர்த்தர் அதற்காக நம்ம பிள்ளைகளை ஆயத்த கரங்களை தட்டி உண்மையிலே பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகள் இதில் பிரசங்கம் பண்ணுவானு நான் கேட்டுட்டே இருப்பேன். சில நேரம் அழகாக ஆராதனை நடத்துவானு. பின்ன ஒரு குழப்பம் என்னன்னா, மைக் இல்லைன்னா பாட்டு வராது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அதே போல் மைக் இல்லைன்னா ஜபமும் வராது. இங்கே ஒரு ஆள் இருக்குது, சில நேரம் நான் போனார வீட்டுக்குள்ளே இருக்கேன், பாட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாள் என்ன வீட்டில் அவங்க கேட்க, இது யாது பிள்ளை பாடுது, என்ன அழகாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து பார்த்து நான் கேட்க, யாரெல்லாம் பாடுனான். அது பிறகு அடுத்த ஆள் பாடுது, அந்த பிள்ளையை பார்க்க பிள்ளை அமைதியாக இருந்து உறங்கிட்டே இருக்கு. பிறகு இப்போ அந்த பிள்ளை திருந்திருக்கு. அதனால இனி நான் இப்போ எனக்கு வாங்கின மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹெட் மைக் வாங்கி கொடுக்கணும். இப்படி வச்சுட்டான்னு வச்சுடுங்களேன், இப்படி இருக்குமா, மூச்சு விட்டாலும் சவுண்டு வெளியில் கேட்கும். இவங்க என்ன செய்ய அவனுள்ள நமக்கு தெரியும். இனி ஒன்று வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் சிறிய பாருங்க எல்லாருக்கும் மைக்கு காசை தான். சரி, காத்தனால நான் ஏன் சொல்லுங்க, அப்போ தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வசனம் நமக்கு சொல்லுது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரு, சபை கூடி வருதல் எந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரமாகிலும் நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இந்த சபை கூடியது. இப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் 1 மணி நேரம் சொன்னா எனக்கு வீட்டுக்காரி ஒரு கூட்டத்தையும் முடக்கல பாஸ்டர், ஆனா இனி எனக்கு வீட்டுல ஒரு முன்னேற்றமும் இல்லை. இப்படி சொல்லலாம். சிலர் சொல்ல, பாஸ்டர் எனக்கு வீட்டுக்கார ஒரு கூட்டம், நான் காலையில சண்டையே கூட்டத்துக்கு கிளம்பாததுதான், எல்லா கூட்டத்துக்கும் வராரு, ஆனா என் வீட்டுல ஒரு முன்னேற்றமும் இல்லையா. அப்படி சொல்லுகிறவங்க முதல்ல நான் சொல்லுகிறேன், ஒரு ஆலயத்துல நம்ம வரும்போது எதை செய்யணும், வசனம் நமக்கு எதை சொல்லுது, நம்ம ஆலயம் எப்படி இருக்கணும். 11வது சங்கீதம் 4வது வசனம், சபை கூடி வருதல் நமக்கு தேவை. நம்ம கூடி வருகிற சபை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சபையில நம்ம என்ன செய்யணும், சங்கீதம் 11வது சங்கீதத்துல 4வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆலயம், நம்ம அந்த ஆலயம், நம்ம கூடி வருகிற ஆலயத்தை குறித்த முதலாவது நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துல எதுக்காக நம்ம வருகிறோம்னா, வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு சில சபைகள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட பாஸ்டர் வந்தா சிலருக்கு நல்ல ஆவி வரும், நல்ல அபிஷேகம் வரும்.
ஆனா அங்க சபையில உள்ள பாஸ்டர்மார் நடத்தினா ஆவி இருக்காது, அனலும் இருக்காது. என்னன்னா இந்த ஆளு தானே. இப்ப நமக்கு நிறைய சபைகளுக்குள்ள அந்த நிலைமை ஆயிட்டு, நிறைய புதுசா யாராவது வந்தாச்சா நல்ல அந்நிய பாஷையில். எதுக்காக? அங்க புதுசா வாரவர் அறிஞ்சிக்கிறணுமா, இவள்கிட்ட இவ்வளவு பெரிய ஆவியின் அபிஷேகம் தாக்கம் இருக்குன்னு அறிஞ்சிக்கிறணுமா. மனுஷனுக்கு ஏற்ற ஆவியின் நிறைவுதல், மனுஷனை திருப்திப்படுத்தும்படியான அந்நிய பாஷை, மனுஷனை திருப்திப்படுத்தும்படியான ஆவிக்குரிய அனுபவம் இதல்ல. ஆண்டவர் ஆராதிக்க வருகிற சபைக்கு வருகிற நம்ம நினைக்கணும், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஆண்டவர் வீட்டில் எந்த பாஸ்டர் வரட்டும், வெள்ளையா இருக்கிற பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், கருப்பா இருக்கக்கூடிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், நல்ல படிச்ச ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணலாம், படிப்பறிவு ஞானம் இல்லாதவர்களும் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஒன்று நீங்க நினைச்சுக்கணும், யார் பிரசங்கம் பண்ணாலும், யார் முன்ன நின்று ஆராதனை நடத்தினாலும், யார் பாட்டு பாடினாலும் ஒன்று நமக்கு நன்றாய் தெரியணும், ஆண்டவர் ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஆலயம் என்றால் அந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கணுமா? எந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார்? எல்லா ஆலயங்களிலும் தேவன் வீற்றிருக்கிறார் என்று நினைக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லலாம், ஆண்டவர் ஆலயத்துக்கு முள்ள மட்டும்தான் இருப்பார். இல்ல, நம்ம கூடவே இருக்கிறாரு, நமக்கு இருதயத்தில் இருக்கிறாரு, சரீரமாகி ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப ஆலயத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். எந்த இடத்துல வீற்றிருக்கிறாரா? வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஆலயம். அப்ப எந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு? ஏசி வச்ச ஆலயத்திலேயா? இல்ல நல்ல பயங்கரமா நான் 3 நாள் ஆராதனை நடக்கிற ஆலயத்திலேயா? எங்க ஆண்டவர் இருக்கிறாரு? அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எந்த இடம் பரிசுத்த ஆலயமா இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். கடந்த நாள் ஊழியர் கூட்டம் நடந்து அங்க பிரசங்கம் பண்ண வந்த ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருக்கு, ஒரு சபை. அந்த சபையில பார்த்தீங்கன்னா 4 ஆராதனை 3 ஆராதனை 5000 6000 ஜனங்கள் வருகிறாங்களாம். அங்கே அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி வந்தார். இது சொன்ன காரியம் போன வாரத்தை முந்தின வாரம். அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி அந்த ஆலயத்தில் செய்தி கொடுக்க, ஊழியர் கூடுகையில் செய்தி கொடுக்க வந்தார். அவன் வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாராம், உங்களுக்கு எத்தனை ஆராதனை நடக்குது? 4-5 ஆராதனை. அப்படியா? எவ்வளவு ஜனங்கள் வராங்க? இத்தனை 1000 ஜனங்கள் வருகிறாங்க. அபிஷேகத்தோட சொன்னாராம், 8 பேர் தான் பரலோகத்துக்குள்ள ஆயத்தமா உன் ஆலயத்துக்குள்ள. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 8 பேர். அவர் சொன்ன கணக்கில் அவருக்கு பாஸ்டருக்கு டவுட் ஆயிட்டு, நம்ம வீட்டில் 4 உண்டு, இந்த 4 என்ன நான் உண்டான்னு சொல்லி சந்தேகம் ஆயிட்டு பாஸ்டருக்கு. அப்படி நான் ஏன் சொல்லுகிறேன், இத்தனை 4 ஆராதனை நடக்குது, எல்லாம் நமக்கு சந்தோஷமான காரியம். ஜனங்கள் பெருக, எனக்கெல்லாம் உண்மையில சில நேரம் சந்தோஷமா இருக்கு, சில நேரம் மனசு ஆண்டு ஒரு ஆளும் வரலையாப்பா. இப்போ நான் நினைக்கும் போது சில நேரம் சந்தோஷமா இருக்கு, நிறைய ஆட்கள் வந்திருக்காங்களா ஆண்டு ரொம்ப. ஜனங்களுக்கு சூழ்நிலை கர்த்தர் அறிவார், நம்ம செய்யணும், ஜபிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தர் அதை செய்வார். ஆனால் அந்த வசனம் அந்த அந்த இடத்துல அந்த மிஷனரி சொன்னாராம் பாருங்க, இத்தனை ஆராதனை நடக்குது, இத்தனை 1000 ஆள் வருது, 8 பேர் தான் இன்னை செத்தான பரலோகத்துக்கு போவாங்க. அப்போ இனி ஒருத்தர் தானாராம், சரி கர்த்தர் அவங்கள ஆயத்தம்.